தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் சமூக விரோதிகளுக்கு சட்டத்தின் மீதோ காவல்துறையின் மீதோ சிறிதும் பயமில்லை என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார். தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் சமூக விரோதிகளுக்கு சட்டத்தின் மீதோ காவல்துறையின் மீதோ சிறிதும் பயமில்லை என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார். திமுக அமைச்சர்கள் காவல்துறையினர் வரை பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்கும் போக்கையே மேற்கொள்கின்றனர் என்றும் அண்ணாமலை கூறியிருக்கிறார். பாலியல் குற்றங்களை தடுக்கவோ பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவோ திமுக ஆட்சி தவறிவிட்டது என்றும் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்களை சொல்லலாம். தமிழகத்தில் பெண்களுடைய பாதிப்பு, அந்த பெண்களுக்கான பாதிப்பு என்பது அதிகரித்துக் கொண்டிருப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கின்றார். கோவை சர்வதேச விமான நிலையம் அருகே நேற்று இரவு நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த சட்டக்கல்லூரி மாணவி 3 சமூக விரோதிகளால் கூட்டு பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய மாணவி விரைந்து நலம் பெற வேண்டிக் கொள்வதாகவும், தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சமூக விரோதிகளுக்கு சட்டத்தின் மீதோ காவல்துறையின் மீதோ சிறிதும் பயம் இல்லை என்பதையே பெண்களுக்கு எதிரான இது போன்ற தொடர் குற்றச்செயல்கள் காட்டுகின்றன என்று அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கின்றார். திமுக அமைச்சர்கள் முதல் காவல்துறையினர் வரை பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்கும் அந்த போக்கை மட்டும்தான் மேற்கொள்கின்றனர் என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அவர், பாலியல் குற்றங்களை தடுக்கவோ பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவோ திமுக தவறிவிட்டது. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்க சட்டம் ஒழுங்கை காட்ட காவல்துறையினரை பயன்படுத்தாமல் திமுக அரசை விமர்சிப்பவர்களை கைது செய்ய மட்டுமே காவல்துறையை பயன்படுத்துவதால் தமிழகம் இன்று இழிநிலையில் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, இப்படி ஒரு நிலையில் காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் அவர்கள் தலைகுனிய வேண்டும் என்றும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.